ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி லைஃப் இங்கிலீஷ் தமிழ் சென்டென்சஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரு 10 ஆக்ஷன் சென்டென்சஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஐ ஆம் அப்படின்னா நான், ரன்னிங் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஃபாஸ்ட் வேகமாக. ஐ ஆம் ரன்னிங் ஃபாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் இரவு உணவு சமைக்கிறாள். அவள் இரவு உணவு சமைக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங் டின்னர். ஷீ இஸ் குக்கிங் டின்னர். ஷீ இஸ் அவள், குக்கிங் சமைக்கிறாள், டின்னர் இரவு உணவு. ஓகே, ஷீ இஸ் குக்கிங் டின்னர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார். He is cleaning the house. He is cleaning the house. He is அவர், cleaning சுத்தம் செய்கிறார், the house வீட்டை. He is cleaning the house. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். They are playing cricket. They are playing cricket. They are அவர்கள், playing விளையாடுகிறார்கள், cricket. So game cricket. Okay, they are playing cricket. Next sentence, நான் தண்ணீர் குடிக்கிறேன். I am drinking water. I am drinking water. I am நான், drinking குடிக்கிறேன், water தண்ணீர். I am drinking water. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் துணிகளை துவைக்கிறாள். She is washing clothes. She is washing clothes. She is அவள், washing துவைக்கிறாள், clothes துணிகள். ஓகே, she is washing clothes. Next sentence, அவர் செய்தித்தாள் படிக்கிறார். He is reading a newspaper. He is reading a newspaper. He is அவர், reading படிக்கிறார், a newspaper செய்தித்தாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I am writing a letter. I am writing a letter. I am நான், writing எழுதுகிறேன், a letter கடிதம். I am writing a letter. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. The baby is sleeping. The baby is sleeping. The baby குழந்தை, sleeping தூங்கிக் கொண்டிருக்கிறது. The baby is sleeping. Okay, next sentence, அவள் கதவை திறக்கிறாள். She is opening the door. She is opening the door. She is அவள், opening திறக்கிறாள், the door கதவு. Okay, she is opening the door. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 10 சென்டென்சஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, எங்கெல்லாம் நம்மளை பற்றி சொல்லணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள், நான் தூங்குகிறேன், நான் சமைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், இந்த மாதிரி நம்மளை பற்றி சொல்லும் போது நம்ம ஐக்கு பக்கத்தில் ஆம்ங்கிற வேர்பை யூஸ் பண்ணோம். இதே நம்ம அவர் இல்லைன்னா அவள், அவங்கள பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம இஸ்ஸுங்கிற வேர்பை யூஸ் பண்ணோம். இதே நம்ம பன்மையில் அவர்கள் கடைக்கு செல்கிறார்கள், அவர்கள் தூங்குகிறார்கள் அப்படின்னு அவர்களை பற்றி சொல்லும் போது நம்ம தேக்கு பக்கத்தில் ஆரை யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி பேச முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.